முழுக்க முழுக்க இதுக்கு முதல் காரணம் போதை. போதையினால நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முன்னிறுத்துவோம். ஏன்னா போதையினால தான் இன்னைக்கு நிறைய குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து எதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை நம்பர் 1 ஆஃப் பொசிஷனில் இருக்கு. நான் சொல்றது அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி பூரா சிகரெட் பாக்கெட்டு சிகரெட் ஊதிட்டா இருக்காங்க. அப்ப எல்லாம் கண்ணெல்லாம் என்ன பின்னாடி கட்டிட்டு போறாங்களா? அந்த அரசு பாலிடெக்னிக்ல ஆள் வராங்க, படிக்கிறாங்க, படிக்கல என்னமோ மேம். அந்த இடத்துல இவங்களுக்கு தங்குறதுக்கான இடமும் அந்த இடத்துல தங்கலாம் அப்படிங்கிற ஒரு நீங்க போய் தங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி யாரு கொடுக்கும்? சாலையில போறப்ப எப்படின்னா குப்பைகளை வந்து நான் எங்க வேணாலும் வீசலாங்கிறது எனக்கு மனித ஒரு சட்டம் மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, எல்லாருக்குமே இந்த சந்தேகங்கள் இருந்துட்டே இருக்கும். இதை யாருக்கிட்ட கேட்கறது? இதுக்கான தெளிவான ஒரு விளக்கம், இதெல்லாம் நடக்குதா, இது நடந்துட்டு இருக்கா, இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஜானகி சுந்தரராஜ் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் ஐயா இப்படிதான் நடந்திருக்கு, இது இப்படிலாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு. இப்போ ஒரு வாரங்களாகவே சென்னையாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டு இருக்கு. பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பத்தை பீகார்ல இருந்து கூட வந்த நண்பர்களே பாலியல் பலாத்காரம் பண்ணி அது ஒரு மாதிரி சிதைச்சிட்டாங்க. அந்த குடும்பத்தையே சிதைச்சு அங்க இங்க டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இறந்து போன அந்த உடல்களை வந்து ஒரு சின்ன குழந்தையவே வந்துட்டு செவத்துல அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க மேம். இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு சட்டம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும்? இப்போ பீகார்ல லாஸ்ட் வீக் நடந்தது. இது என்னன்னா பீகார்ல இருந்து வந்த ஃபேமிலிக்கு இங்க நடந்திருக்கு. முழுக்க முழுக்க இதுக்கு முதல் காரணம் போதை. போதையினால நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முன்னிறுத்துவோம். ஏன்னா போதையினால தான் இன்னைக்கு நிறைய குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தை சிதைச்சிட்டாங்க. அதே மாதிரி காணா போனோம் அப்படின்னு சொல்லி பழைய பழமொழி இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. போதைக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்கு. போதையினால இந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து எதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை நம்பர் 1 ஆஃப் பொசிஷனில் இருக்கு. இன்னைக்கு சின்ன குழந்தை ஒரு 13 வயசு 12 வயசு குழந்தை கையில் போதை இருக்கு. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அருவாள் வச்சு அந்த ஒரு பையனை, இதே வெளி மாநிலத்து பையனை, அதே பீகார்னு தான் நினைக்கிறேன், அந்த பையனை அடிச்சு ஆமா கண்டந்தனமா வெட்டி அந்த பையனுக்கு காது தொங்குது. அந்த அளவுக்கு ரத்தத்தை கண்ணார பாக்குற அளவுக்கு அந்த பசங்க கிட்ட போதை வந்து உள்ள வேலை செய்யுது. இதனால இப்போ சீர்கேடு அப்படின்னு பாக்குறத விட வாழ்வியல் என்ன முறையில போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு பக்கம் பசங்களோட ஃபியூச்சர், அந்த 13-14 வயசு பசங்களோட ஃபியூச்சர் என்ன, போதை எப்படி இவங்க கையில கிடைச்சி இன்னைக்கு அவங்க வாழ்க்கை என்ன மாதிரி சீர்திருத்த பள்ளியில இருக்காங்க. மேம் என்னோட ஒரு கேள்வி மேம், இது வந்துட்டு எல்லா நானும் ஒரு தாய் தான், ஒரு பெற்றோராவே கேக்குறேன்னு, பசங்க கையில அது எப்படி கிடைக்குது? எப்படி எந்த கடையில விக்கிறாங்க? அது ஈஸியாக விக்கிறனால தானே அது குழந்தைங்க போய் இந்த இடத்துல கிடைக்குதுன்னு வாங்குது. அப்ப எப்படி அது விற்கிறதுக்கு யாரு அனுமதி கொடுக்குறா? அப்ப வந்துட்டு என்ன வேணாலும் நடக்கட்டும், வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற மூலமா பண்றாங்களா, இல்ல சரி இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு அசால்ட்டா இருக்காங்க? இது மேல்போங்கா நீங்க இந்த கேள்வி வந்து இப்ப நீங்க பேசுனதுல இப்ப உங்களுக்கே புரியும். என்ன வேணாலும் பண்ணலாம் பார்க்கலாங்கிறது யாரு? அரசு. அரசுங்கிறது வந்து ஒரு குடிமக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்த கையில் எடுத்துதான் அரசமைப்புல அரசாண்மை பண்றாங்க. அந்த அரசாண்மை எவ்வளவு ஸ்ட்ராங்காவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கணும். போதை இல்லாத மாநிலம் அப்படிதான் நம்ம போதை இல்லாத மாநிலம் எது? அவங்களுக்கு மட்டுமா? இல்ல அவங்க கிடையாது. இல்ல தமிழ்நாடுங்கிற எல்லையை தாண்டி அது ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலிக்கு மட்டும் நான் சொல்ல வரவா? இல்ல. அப்போ போதை இல்லாததுன்னு எதை குறிக்கிறாங்க? அப்ப இத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கே, இதெல்லாம் எதனால சந்திக்கப்பட்டது? எதனால இந்த நிகழ்வுகள் நடந்தது? இப்போ போதையினால ஒரு 14 வயசு பையனோட வாழ்க்கை சீர்திருத்த பள்ளியில, போதையினால ஒரு குடும்பத்தை டோட்டலா முடிச்சு அங்கங்க தூக்கி டிஸ்போஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. முழுக்க காரணம் போதை. போதை நீங்க சொன்ன மாதிரி சந்து இடுக்குல எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ வந்து லோக்கல்ல வந்து நீங்க போய் பாக்குறீங்கன்னா இந்த இடத்துல இது கிடைக்கும்னு சின்ன குழந்தைங்களுக்கு தெரியுதுன்னா அப்ப நீங்க பகிரங்கமா வைக்கிறீங்களா? ஒண்ணுமே வேண்டாங்க. லாஸ்ட் வீக் என் பையனுக்கு நான் லைசன்ஸ் எடுக்க போயிருந்தேன். வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்னாடி பாத்தீங்கன்னா பாட்டில், அதாவது போதை அருந்திட்டு அங்கங்க வாசல்ல இருக்கு. சரி, ஓகே.
அதுக்கடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் கேக்குறதுன்னா புகைப்பிடித்தல் குற்றம் ஆமா. தடுப்பு இருக்கா? சட்டம் இருக்கா? புகைப்பிடித்தல் பொது இடத்துல குடிக்க கூடாதுங்கிறது சட்டம் இருக்கா? நான் சொல்றது அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி பூரா சிகரெட் பாக்கெட்டு, சிகரெட் ஊதிட்டு தான் இருக்காங்க. அப்ப எல்லாம் கண்ணெல்லாம் என்ன பின்னாடி கட்டிட்டு போறாங்களா? நான் அப்போ அவங்க என்னன்னா வேலைகள வந்து அரசு அலுவலகத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கிறப்போ, போதை என்னங்க எங்க மேம், வேணாலும் நீங்க கிடைக்கும். இந்த அரசு அலுவலகம் சொன்னால ஒரு கேள்வி கேட்கிறேன் மேம். இப்ப பீகார் சம்பவம் நடந்த இடம் எந்த இடம் தெரியுமா மேம்? ஒரு அரசு கல்லூரி, அரசு பாலிடெக்னிக். அந்த அரசு பாலிடெக்னிக்ல ஆள் வராங்க, படிக்கிறாங்க, படிக்கல என்னமோ மேம். அந்த இடத்துல இவங்களுக்கு தங்குறதுக்கான இடமும், அந்த இடத்துல தங்கலாம் அப்படிங்கிற ஒரு நீங்க போய் தங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி யாரு கொடுத்தா? அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த இடத்த அ வச்சிருக்காங்கங்கிறது தான் நம்ம வந்து அத அப்ப பயன்படுத்துறது எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு நபர் அது எப்படி மேம் ஒரு ஒரு கவர்மெண்ட்? தனி நபர் ஆ. இன்னும் ஒரு ஃபேமிலிய கொண்டு வந்து அங்க வைக்கிற அளவுக்கு அப்ப நீங்க எந்த அளவுக்கு இடம் குடுத்து வச்சிருக்கீங்க? ஒரு பாதுகாப்பு அந்த இடத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கா? 4 அதாவது ஒரு வளாகம், ஒரு கல்லூரி வளாகமோ, பள்ளி வளாகமோ 4 பக்கம் செக்யூரிட்டி ஏன் போட முடியல? அவங்களுக்கு ஏன் உங்களால சம்பளம் தர முடியாதா? அரசு அலுவலகத்திலயும், அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லா இடத்துலயும், ஏன் உங்களுக்கு அந்த பாதுகாப்பு அலுவலர்கள் கேமரா அந்த இடத்துல எல்லாம் ஒர்க் ஆகாதா? இல்ல கேமரா அந்த இடத்துல ஆஃப் பண்ணி போடக்கூடாதா? வச்சிருக்கீங்களா? என்னோட கேள்வி. அப்போ இத்தன விஷயங்களை கடந்து தவறுகள் அப்படிங்கிறதே வந்து என்னன்னா, செஞ்சதுக்கு அப்புறம் இது தவறுன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறுத்துறது தான் அரசோட வேலை. எல்லாத்துக்குமே நான் அரச குறை சொல்லுவேங்க. ஏன் அப்படின்னா, நீங்க முன்னாடி செஞ்சுருங்க. அதுக்கு மேல நடந்தா பொதுமக்கள் மேல பழி போடுங்க. இல்ல நாங்க இதுல எல்லாம் தரோவா இருக்கோம். எங்க மேல நீங்க பாயிண்ட் ஆஃப் 0% கூட தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்க. அத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா, அது இல்லாத பட்சத்துல, நீங்க வந்து இந்த இடத்துல இப்படித்தான், இல்ல இப்படி நடந்துருச்சு. நாங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கோம்ன்னு சொன்னா, சின்ன குழந்தை கூட ஒத்துக்காது. இன்னொரு கேள்வி கேட்கிறேன் மேம். இப்ப கேமரா நீங்க சொன்னனால, இந்த பிணங்களை வந்துட்டு அங்கங்க அப்புறப்படுத்தியிருக்காங்க. அதான் நீங்க சொன்ன மாரி காணாம போனமாக்கியிருக்காங்க. அங்க இங்க தூக்கி போட்டு. தூக்கி போட்டு போற இடத்துல ரோட்ல ஃபுல்லா கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த கேமரால அவங்க மாட்டல. 2வது அந்த குழந்தைய கொண்டு வந்து அடையார் ஆற்றுல தூக்கி போட்டிருக்காங்க. அப்பயும் அவங்க மாட்டல. அந்த மூட்டை ரோட்ல விழுந்ததுல மேம் நாயெல்லாம் வந்து நின்னு வாக்கிங் போனவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸோட விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே போயிருக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுதான். நீங்க அந்த கேமரா அப்ப அடையாற அந்த அந்த கூவம் பக்கத்திலயோ, இல்ல நீங்க அந்த குப்பை கொட்டுற இடத்துலயோ கேமராக்கள் இருந்ததா எனக்கு தெரியல. ஏன்னா கேமரா இருந்திருந்துச்சு அப்படின்னாலும், குப்பையோட குப்பையா தானங்க போடுறோம். நாங்க தான் போறப்பலாம் மேம் தூக்கி ரோட்ல வீசுறோமே. ஹெல்மெட் போட்டு போலேன்னா அந்த வண்டிய கேமரா போட்டோ எடுத்துரும். ஆமா. நீ ஹெல்மெட் போடல 3 பேரா போயிருக்கீங்கன்னு போட்டோ எடுத்து ஏன்னா அதுக்கான ஃபைன் போடுறாங்க. அந்த ஃபைன கட்டுறோம். எல்லாருமே கட்டிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு தவறு நடக்கும்போது அதெல்லாம் புடிக்கல? இப்போ இந்த இடத்துல சரியான பாயிண்ட் கேட்டிருக்கீங்க. அதுக்கான விளக்கம் குடுக்க ஆசைப்படுறேன். இப்போ வந்து ஹெல்மெட்ட வந்து நீங்க வந்து கேப்சர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு போக்குவரத்துல அந்த விஷயத்த மையப்படுத்துறீங்க. ஹெல்மெட் போடலைன்னா புடிக்கணும். அப்படின்னா ஹெல்மெட்ட வந்து அது கேப்சர் பண்ணுது. இப்ப நீங்க சாலையில போறப்ப எப்படின்னா, குப்பைகள வந்து நான் எங்க வேணாலும் வீசலாங்கிறது எனக்கு மனித உரிமை சட்டம் மாரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஆ. அதாவது அதுக்கு ஒரு இது இருந்தா தானே பாயிண்ட் ஆஃப் இருந்தா தானே நான் பண்ண மாட்டேன். இப்ப வந்து நீ குப்பை போட்டேன்னா, அடுத்த நிமிஷம் உன் வீட்டுக்கு வந்து நிப்பேன்னா, பயம் இருக்கும். எங்கேயும் எவனும் போட மாட்டான். நான் என்ன பண்ணேன், போறப்ப கார்ல இருந்து எத தூக்கி வீசினாலும் நான் வீசுவேன். இந்த மாரி மூட்டை மூட்டையா எவன வெட்டி போட்டாலும் போடுவேன். தெரிந்தது ஒரு குடும்பம் மேம். தெரியாம எத்தன குடும்பம்? அதுதான் சொல்ல வரேன். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. இந்த இந்த குழந்தைய வந்து இப்ப நீங்க தேடுறீங்க. அந்த குப்பை கிடங்குல போய் நீங்க பார்த்தா தான் தெரியும். எத்தன பேர் என்னென்ன ஆயிருக்காங்கன்னு தெரியாது. ஏன் அப்டின்னா, சுத்து வட்டாரத்துல அந்த சரவுண்டிங்ல கேமராங்கிறது ஏதோ பார்வைக்கு அவங்க அந்த அந்த செக்டார் அந்த ஆஃபீஸ் செக்ஷன் அங்க இருந்துச்சுன்னா வச்சிருப்பாங்க. முன்ன மாதிரி நீங்க ஏங்க அவ்ளோ குப்பைய எடுத்துட்டு போறீங்க. குப்பையோட குப்பையா தானே இது இருந்திருக்கு. அந்த இடம் எல்லா குப்பையும் கொண்டு போய் கொட்டுற இடம். ஹாஸ்பிட்டல் கழிவு கொட்டுற இடம். சாப்பாடு வீணா போனா கொட்டுற இடம். எல்லா உலகத்துல இருக்க எல்லா குப்பையும் அங்க தான் மேம் போகுது. அந்த இடத்துல எப்படி மேம் கேமராஸோ இல்ல ஒரு சேஃப்டியோ எதுவுமே ஏன்னா அந்த இடத்துல போய் யார் வேணாலும் வெட்டி குத்தி சாவலாமே. சோ எந்த சேஃப்டியும் இல்லாம எப்படி வச்சிருப்பாங்க? இல்ல அது அது எத சொல்ல என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு பேருக்கு வச்சிருப்பீங்க. ஏன்னா யாராவது நாளைக்கு அதிகாரி வந்தா தெரியணும் இல்லையா? அமைச்சர்கள் வந்தா தெரியணும். அதுக்காக வச்சிருப்பீங்க. அந்த குப்பைக்குள்ள யார் போறா? நீங்க வெறும் குப்பை பாவம் தூய்மை பணியாளர்கள் போய் அங்க போய் அந்த அவ்ளோ நாத்தத்துல போய் அந்த குப்பைய கொட்டிட்டு வரவங்களுக்கு எதுக்கு கேமரா? 2 நாள் தேவையில்லையே. தேடி இருக்காங்க மேம். இந்த கேள்வி நான் ஏன் கேட்கிறேன்னா, அந்த சடலம் உடனே கிடைக்கல. 2 நாள் தேடுனதுக்கு அப்புறம் தான் அந்த மூட்டையே கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல குப்பை இல்ல கொட்டி பரவாயில்லங்க. 2 நாள்ல அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. தேடி ஹேட்ஸ் இருக்காங்க. ஆப் பண்ணுங்க. 79 பேர் தேடி இருக்காங்க. அதுதாங்க 2 நாள்ல தேடி ஹேட்ஸ் ஆப் பண்ணுங்கன்றேன். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம். 2 நாள்ல தேடி எடுத்திருக்காங்கங்கிறது. அவ்வளோ பெரிய குப்பையில. குப்பையவே சீர்கேடு அதாவது ஒரு
ஒரு சீர்திருத்தத்திலேயே வச்சிருக்கலங்க அவங்க. அங்க போய் கொட்டிட்டே இருக்கிறாங்க. என்ன வேணாலும் கொட்டலாங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. அப்போ அந்த இடத்துக்குள்ள யாரு போனா? நல்லா கேட்டுக்கோங்க. அத தாண்டி தானே உள்ள போயிருக்கணும். அப்போ அந்த கிடங்குக்குள்ள யார் வேணாலும் போலாங்கிறதுக்கும் அலோவ்ட் இருக்கு. ஏன்னா குப்பை கிடங்கு. நல்லா கேட்டுக்கோங்க. நான் போய் குப்பை கொட்ட போறேன். அவ்வளோதானே. அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல பார்த்தீங்களா? இன்னார் தான் போணும். ஐடி கார்டு ஏன் இல்ல? நான் சொல்றேன் அரசு அலுவலகர் தானே அங்க அவங்களும் வேலை பார்க்குறாங்க. ஐடி கார்டு காமி, ஃபிங்கர் பிரிண்ட் வை. ஏன் அதுக்கு வேலை பண்ண மாட்டியா அப்படி? அப்படி வச்சுன்னா அங்கேயும் தப்பு குறையும்ல. தப்பு குறையும் தானே. அப்போ இங்க வந்து நான் எனக்கு சொல்றது என்னன்னா, எனக்கு இங்க வந்து என்னோட அரசோட பணி நிர்வாகத்துல சில விஷயங்கள் மாற்றணும். அது இப்ப இருக்கிற அரசுக்கு வந்து அவங்க வந்து இப்போ கடந்த 4 வருஷமா என்ன பண்ணாங்க? இல்ல இதுக்கு முன்னாடி என்ன ஒண்ணுமே பண்ணாங்க? பண்ணலன்னு அப்படிலாம் இல்ல. சொல்றீங்களா? ஆமா. என்ன பொறுத்தவரைக்கும் இதுல ரொம்ப ஒரு கேள்விகள் அதிகமா இருக்கு. இப்ப சமீப காலமா பார்த்தா நிறைய இடங்கள்ல கற்பழிப்பு, கொலை, வயசான பாட்டிய ஒரு 79 வயசான பாட்டிய கூட விட்டு வைக்கல. கற்பழிப்பு, கொலை எல்லா ரோட்ல ஐ மீன் ஃபுட் டெலிவரி பண்ண போறவன வெட்டுறாங்க. ட்ரெயின்ல போறவன வெட்டுறாங்க. செயின போட்டுட்டு போனா பறிச்சுறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அ ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு காலையில இருந்து ஒரு விஷயம் வந்து அந்த விஷயம் முடியறதுக்குள்ள அடுத்து நீங்க அடுத்த ஒரு விஷயம். இங்க ஒரு கற்பழிப்பு ஆரம்பிச்சிருக்கு. அந்த கற்பழிப்புல என்ன டீட்டெயில் நடந்திருக்குன்னு பாக்குறதுக்குள்ள ஈவினிங் ஒரு விஷயம். என்னடா அங்கங்க அங்க 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 தெரிஞ்சு இத்தனை விஷயம். அப்ப தெரியாம எத்தனை விஷயங்கள் நடக்கும். மது, போதை இது இத்தனைக்குமே டாட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுங்க. மது மட்டும் தான் யூஸ் ஆமா. பண்றாங்க. வேற என்ன பண்றது? இப்ப நீங்க வயசான பாட்டிய கண்ணு முன்னாடி தெரியாம பண்றான்னா, அவன் போதையில இருந்திருக்கான். இன்னொரு விஷயம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ பெர்சன வந்து வெட்டுனது யாரு? போதையில இருந்த அப்போ போதை வந்து தலை விரிச்சு இல்ல. பேயாட்டமே ஆடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அத நம்ம இன்னைக்கு புதுசா பேசல. இதுக்கு என்ன அவங்க மறுப்பு தெரிவிக்க போறாங்கங்கிறதெல்லாம் அவங்க கிட்ட தான் நம்ம கேட்கணும். இல்ல போதையே இல்ல. நெறைய அதாவது அவங்களோட அதாவது வாக்குறுதி குடுத்ததுல வந்து மது ஒழிப்போம்ன்னு சொல்லி தான் வாக்குறுதி குடுத்தாங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு வந்து அதுக்கு மேல எத்தன கடை திறந்திருக்காங்க. அப்புறம் அந்த என்ன காசு போட்டா வர மாதிரி நெறைய அது என்ன ஏடிஎம்ல போட்டா வரும் இல்லையா? அந்த மாரிலாம் நெறைய திறந்து வச்சிருக்காங்க. அந்த ஆ மாரி எஸ். ஆமா. ஷாம்பு பாக்கெட் மாரி இப்போ ஆயில் பாக்கெட் மாரி அது எல்லா இடத்துலயும் டெட்ரா கிடைக்கிற மாரி. பாக்கெட்ன்னு சொல்றாங்க. ஆமா. அது அந்த பேரு. மாதிரியெல்லாம் ஆக்சுவலா ஓப்பன் பண்ணாங்க. அது ரீசென்ட்டா ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது இப்ப கன்டின்யூ ஆயிருக்கா என்னன்னு தெரியல. ஆனா அது ஓப்பன் பண்ணாங்க. இப்போ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, குழந்தைங்க கையில கூட நீங்க கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்றீங்களா? அ போதைன்னு நம்ம ஈஸியா சொல்லிர்றோம் தங்க. அதனால ஒருத்தவங்களோட வாழ்க்கை எவ்ளோ ஒரு பாதிக்கப்படுது. குடும்பமே போயிடுச்சு. ஒரு குடும்பம் போயிடுச்சு. இன்னொன்னு நம்ம குழந்தைங்கள நாளைக்கு எப்படி நம்ம வளர்த்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில ஆளாக்குவோம். ஏன்னா, ஒ கட்டுப்பாடோட நான் வளர்த்தாலும் சுத்தி இருக்கிற என்னோட சரவுண்டிங் என்ன நான் எப்படி என் பிள்ளைய ஃபோக்கஸ் பண்றது? அப்படிங்கிற எல்லாரோட பெத்தவங்களோட மனநிலையும் இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கு. பயமா இருக்கு. பொம்பள பிள்ளைலாம் அத விட பயமா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு எல்லாத்தையும் நாங்க வந்து பேஷன் அப்புறம் இது பண்ணா தப்பு இல்ல அப்படிங்கிற மாரி டோட்டலா எடுத்துட்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. இது பண்ணுனா தப்பு இல்லங்கிறது தப்பா முடியிற வரைக்கும் தான். தப்பா முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டல் லைஃப்பும் காலிங்கிறது, அவங்க லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ஓட்டுக்காக நான் வந்து சில விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் அதைய செஞ்சாவது அவங்க முடிச்சிருக்கணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து நான் இப்போ எப்படி எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா, அ எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரி ஃபோக்கஸும், கண்மூடித்தனமும் நெறைய விஷயத்துல பண்றாங்க. எனக்கு நீங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இவங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு பாவம். அவங்க ஃபேமிலி சேஃப்டியா, செக்யூரா இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல போதைய வந்து உச்சத்துல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து தடுக்கல அப்படின்னா, நாளைக்கு 5 வயசு குழந்தைங்க கையில இது இருக்கும். சாக்லேட்டா வந்துருச்சும்மா. சாக்லேட்டா வந்துருச்சு. என்ன பர்ஃபியா? அந்த ரேஞ்சுல வந்துருச்சாம்மா. அப்ப என் குழந்தை சாக்லேட் சாப்பிடுதா? இல்ல வேற எதையா சாப்பிடுதா? நான் எப்படி உணர முடியும்? நீ இப்ப எத நோக்கி என் பிள்ளைகள கொண்டு போயிட்டு இருக்க? தமிழ்நாட்டுல வந்துட்டு இப்போ கற்பழிப்பு, ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க. கொடூரமா கொன்னுட்டாங்க. தவறா நடந்துக்கிட்டாங்க. வயதானவங்க நடந்துக்கிற 56 வயசு, 72 வயசு இந்த மாதிரி நடக்கும்போது, இவங்களுக்கெல்லாம் தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்படணும். என்ன மாதிரியான தண்டனைகள் குடுத்தா, இந்த மாதிரியான கொடுமைகள், இந்த மாதிரியான அட்டுழியம் தான் மேம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான அட்டுழியம்லாம் குறையும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. தனியா படிக்க அனுப்பலாமா? தனியா வேலைக்கு அனுப்பலாமா? எப்படி போயிட்டு வருவாங்க? அப்படிங்கிற அந்த பழைய காலத்துல பொம்பள பிள்ளை வீட்ட விட்டு வெளியவே போக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மறுபடியும் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. எப்படி தண்டனை என்ன மாதிரியான தண்டனை குடுத்தா இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் குறையும்? அன்னைக்கு வந்து சேஃப்டிக்காக கூட வீட்ட விட்டு அனுப்பல.
பெண்கள் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல இப்படி இப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்ல. அவங்க பாட்டுல அவங்க அந்த டைம் அது அதுக்கு தகுந்த மாரி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சேஃப்டிக்காகவே நீங்க சொன்ன வார்த்தைகள் உண்மையாக்கப்படுது. எங்க வெளியில போனா சேஃபா வருவோமா அப்படிங்கிறது இல்லாம, பயந்து தான் எல்லாருமே பண்றோம். இப்ப வந்து நீங்க சொன்ன மாரி ஒரு ஒரு நடுத்தர அதாவது ஒரு 30, 40 வரைக்கும் இருக்கிற மென்ஸ் வந்துட்டு இந்த மாரி ஒரு மென்டாலிட்டில இருக்காங்களான்னா, அது கணக்கெடுப்புல கம்மி தான். அத மீறி நீங்க அதிகப்படியா பார்த்தீங்கன்னா, இந்த வயதானவர்கள் நெறைய அதுல இருக்காங்க. அப்போ தண்டனைகள் வந்து என்னம்மா, இது வந்து ஒரு 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 வயது மிக்க ஒரு பெர்சன், ஒரு தகப்பனாவோ, பேரன், பேத்திகள் வயசுல இருக்கிறவங்கள கூட அந்த மாரி பண்றப்போ, கண்டிப்பா அதாவது பாவம், புண்ணியம் எல்லாம் பார்க்கவே கூடாது. அது எப்படி? தான் வீட்ல இருக்கிறவங்கலாம் சேஃபா இருக்கணும். அடுத்தவன் வீட்டு பிள்ளை வந்து உனக்கு காமமா தெரியுதா? அப்போ உனக்கு தண்டனை கண்டிப்பா உச்சமா இருக்கணும். நான் இப்போ ஏன்னா இந்த விஷயத்துல வந்து நானோ, அ யார் பாதிக்கப்பட்டாலும் சரி, நம்ம புள்ளைகளோ, இல்ல யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு தடவ ஒருத்தனுக்கு தண்டனை நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அது கொஞ்சம் பயத்த உருவாக்கும். அந்த தண்டனைகள் வந்து இன்னைக்கு வெறும் கோர்ட்டு, கேஸு, வாய்தா, ஜாமீன் ரொம்ப ஈஸியா கேர் பண்ணிட்டு போறாங்க. அதனால இதெல்லாமே இன்னும் அதிகப்படியா வர்றதுக்கு இவங்களே வழிவகுக்குறாங்க. சட்டம் சரியாக தன் வேலையை செய்யாவிட்டால். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். நன்றி.